ஏம்மா, அதுக்குள்ள அந்த மாமியார் கல்வி கொடுமையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்று கேட்டாள். நான் தான் அவங்களுக்கு வாரிசு கொடுக்க போறேனே, சோ என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாங்கக்கா. இங்க டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு, வந்து சைன் பண்ணி தந்துட்டு போ என்று சொன்னாள் அக்ஷயா. அதை கேட்டதும் நித்யா மறுத்துவிட வேண்டும் என்றுதான் நினைத்தாள். ஆனால் என்ன செய்ய, எப்படி இருந்தாலும் இதை ஒரு நாள் பண்ணத்தான் போகிறோம் என்ற எண்ணம் வரவும் அவள் அங்கிருந்து பிரகாஷ் வீட்டிற்கு கிளம்பினாள். அவள் மீண்டும் அந்த வீட்டு வாசலில் கால் வைக்கும் போது ஏதோ திகார் ஜெயில் வாசலில் கால் வைப்பது போன்ற உணர்வு அவள் மனதில் தோன்றியது. அதே நேரம் நித்யா வீட்டிற்குள் வருவதை பார்த்த வசுந்தரா, ஏய் அங்கே நில்லடி, யாரை கேட்டு நீ இங்க வந்த? உன்னதான் நான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று கேட்டார். இங்க பாருங்க, நான் ஒன்னும் ஆசைப்பட்டெல்லாம் இங்க வரல, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு போறேன் என்று சொன்னாள். அதை கேட்டவர், ஏய் எதுக்கடி வந்த? என் மருமக பொண்ணையும் என் பேர குழந்தையையும் ஏதாவது பண்ணலான்னு வந்தியா? உன்னாலதான் 4 வருஷமா ஒரு குழந்தை பெற்று தர முடியல, இப்போ எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுக்க பாக்குறியா என்று சரமாரியாக கேள்வி கேட்டார். நித்யாவிற்கு வந்த கோபத்தில் எதையாவது தூக்கி தன்னுடைய மாமியாரை அடிக்க வேண்டும் போல இருந்தது. ஆனாலும் அவள் அமைதியாக இருந்தாள். அப்போது வசுந்தரா அருகே வந்த அக்ஷயா, ஐயோ ஆண்டி ப்ளீஸ், நீங்க அக்காவை எதுவும் சொல்லாதீங்க. அவ என்ன வேணும்னேவா குழந்தை பெத்துக்காம இருந்தா? அவளால முடியல. இப்படி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது ஆண்டி என்று சொன்னாள். எப்பா சாமி, இது உலகமாக நடிப்புடா என்று நினைத்த நித்யா, இங்க பாருங்க, உங்க நாடகத்தை பார்க்க எல்லாம் எனக்கு டைம் இல்ல, சோ எங்க டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லு, நான் அதை சைன் பண்ணிட்டு போறேன் என்று சொன்னாள். அக்கா நீ பிரகாஷ் ரூமுக்கு போ, நான் வரேன் என்று சொன்னாள். இத்தனை நாட்களாக தாங்கள் ஒன்றாக இருந்த அறைக்கு இன்று இவள் வழி சொல்கிறாள் என்று நித்யாவிற்கு வேதனையாக இருந்தது. இருந்தாலும் அவள் அமைதியாக சென்றாள். கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த அக்ஷயா, அக்கா எப்படி இருக்கா என்று கேட்டாள். இந்த மாதிரி ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ண பிறகு ரொம்ப நல்லா இருக்கேன், டிவோர்ஸ் பேப்பர் எங்க என்று கேட்டாள். அதை கேட்ட அக்ஷயா, அந்த டேபிள் மேல இருக்கக்கா, நீயே போய் எடுத்துக்கோ, நான் இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனால இவ்வளோ வெயிட் தூக்க கூடாது என்று சொன்னாள். வார்த்தைக்கு வார்த்தை அவள் கர்ப்பமாக இருப்பதை நினைவுபடுத்துவது நித்யாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் அவள் அமைதியாக சென்று அந்த பேப்பரை எடுக்க, அப்போதுதான் அதன் கீழே அக்ஷயா மற்றும் பிரகாஷ் கல்யாண பத்திரிகை இருப்பதை பார்த்தாள். ஓஹோ, இதுக்காக தான் இவன் நம்மள வர வச்சா போல என்று நினைத்தவள் முகத்தில் எந்தவித ரியாக்ஷனையும் காட்டாமல் அமைதியாக அதை படித்து பார்த்துவிட்டு சைன் போட்டாள். அந்த டிவோர்ஸ் பேப்பரில் பிரகாஷ் குடும்பத்திலிருந்து பணத்தை வாங்கக்கூடாது என்பதை தாண்டி பெரிதாக எந்த விஷயமும் அவளுக்கு தவறாக படவில்லை. எனவே அக்ரிமெண்டை சைன் செய்துவிட்டு அக்ஷயாவிடம் நீட்டினாள். அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு குழந்தை பிறக்காததை மறைச்சு நீ அவர் கூட இருந்ததுனால அவர் உன் மேல 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்க போறதா சொன்னாரு. நான் தான் சொன்னேன், என் அக்கா பாவம், அவ படிக்காதவ, அவளால 10,000 கூட சம்பாதிக்க முடியாது, அதனால அவகிட்ட காசு கேட்காதீங்கன்னு. அவரும் சரின்னு சொல்லிருக்காரு. உனக்காக இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கேன் என்று சொன்னாள். அவளை நம்ப முடியாத பார்வை பார்த்தவள், பிரகாஷுக்கு அந்த அளவுக்கு பண கஷ்டம் இருக்கு, என்கிட்ட பணம் வாங்கிதான் பழைக்க முடியுங்கிற நிலைமையில இருந்தான்னா அவனை என்கிட்ட வந்து பேச சொல்லு, நான் அவனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரேன் என்று சொன்னாள். அதை கேட்ட அக்ஷயா கோபம் கொள்ள அவளை பார்த்தவள், இங்க பாரு, எது எப்படியோ இனிமே நீ பெரிய பாவ கஷ்டப்படுத்தாத மாதிரி நடந்துக்கோ என்று சொன்னாள். அதை கேட்ட அக்ஷயா, அட போக்கா, எப்ப பாரு இந்த ஆளுக்காக யோசிச்சே வாழ வேண்டியதா இருக்கு. வெறும் வாட்ச்மேன் வேலை மாசம் 10,000 சம்பாதிக்கிற இந்த ஆளுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி குழந்தைங்க? இந்த ஆள் இருக்கிறதுக்கு செத்திருந்தா கூட இந்நேரம் நான் நிம்மதியா இருந்திருப்பேன் என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் கோபம் கொண்ட நித்யா பளார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தாள். ஓவரா பேசின வாயா உடைச்சிருவேன், ஒழுங்கா இருந்துக்கோ என்று சொல்ல, அப்போது அங்கே வந்த வசுந்தரா, ஏய் என் மருமக பொண்ணு அடிக்கிறியா? பாவம், அவ மாசமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்கிறியே, உன் கை கால் எல்லாம் விளங்காம போயிடும் என்று சொல்ல, அதை கேட்ட நித்யா, இங்க பாருங்க, இப்போ நீங்க ஏன் மாமியார் இல்ல, அதனால என்ன உங்க இஷ்டத்துக்கு திட்டினா நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அங்க விழுந்தது இங்க விழும், அதோட நீங்க பண்ண கொடுமையை நீங்க மறக்கலாம், ஆனா நான் மறக்கல என்று சொன்னவள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றாள். அவள் செல்வதை பார்த்த வசுந்தரா நித்யாவை நன்றாக திட்டினார். அவர் திட்டுவதையெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி வந்துவிட்டாள் நித்யா. அவள் இரவு அந்த ரகசிய மாஸ்க் மனிதனுக்கு சமைக்க வேண்டும் என்பதால் சில பொருட்களை வாங்கி கொண்டு சென்று சமைக்க ஆரம்பித்தாள். சரியாக இரவு 8 மணிக்கு அவள் சமைத்து முடிக்க, அப்போது கதவு தட்டும் ஓசை கேட்டது. அதை கேட்டவள் அவன் வந்துவிட்டான் என்பதை உணர்ந்தவள் கிச்சன் லைட்டை அணைத்துவிட்டு வெளியே வர, அவளை சட்டென்று இழுத்து அணைத்துக் கொண்டவன் அவள் முகத்தை பார்த்து, என்னாச்சு உனக்கு, ஏன் சோகமா இருக்கா என்று கேட்டான்.
அவன் அப்படி கேட்டதும் ஷாக் ஆனவள், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீங்க சாப்பிட வாங்க என்று சொன்னாள். அதை கேட்டவன், நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீ முதல்ல சொல்ல என்று சொன்னான். அவனிடம் முழுவதும் சொல்ல முடியாதவள், அது நான் என் மாமியார் வீட்டில் என்னை எப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்னு நினச்சி பார்த்தேன், அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு என்று சொன்னாள். அதை கேட்டவன், ஏன் நீ அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்ட என்று கேட்டான். நான் என்ன பண்றது, எங்க பெரியப்பாவே பாவம், அவர்கிட்ட போய் நான் என் வாழ்க்கை வீணாடுச்சுன்னு சொல்லி வேதனைப்படுத்த முடியாது இல்லையா என்று கேட்டாள். நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான், ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், அதை நல்லா கேட்டுக்கோ. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஸோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அவங்களுக்காக இதை பண்ண, இவங்களுக்காக இதை பண்ணேன்னு நீ எது பண்ணாலும் லாஸ்ட்ல நீ தான் கஷ்டப்படணும் என்று சொன்னான். அதை கேட்டவள் அதுவும் உண்மைதான் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றாள். தாராளமா கேளு என்றான். உடனே அவள், அது உங்க ஏஜ் என்ன என்று கேட்டாள். அதை கேட்டவன் அமைதியாக இருக்க, சொல்ல முடியாதுன்னா பரவாயில்ல, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்று சொன்னாள். குட் பேபி கேர்ள், என் பர்சனல் கேள்வியை என்கிட்ட கேட்காம இருக்கிறது தான் நல்லது என்று சொன்னான். அதன் பிறகு நித்யா அமைதியாக இருக்க, நீ பிரகாஷ உண்மையா லவ் பண்ணியா என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் பதட்டமானவள் என்ன பதில் சொல்ல என்று தெரியாமல் முழித்தாள். உண்மையில் அவளுக்கு கூட அதற்கான பதில் தெரியவில்லை. நித்யா காஃபி ஷாப் ஒன்றில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது பிரகாஷின் தாத்தா அங்கே வந்திருந்தார். அவருக்கு அப்போது உடல்நலம் சரியில்லாமல் போனதும் நித்யா தான் அவரை காப்பாற்றினாள். அதற்கு நன்றி கடனாகத்தான் தாத்தா அவளை பிரகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார். நித்யாவிற்கு ஆரம்பத்தில் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் தாத்தா அக்ஷயா படிப்புக்கு தேவையான பணத்தை தருகிறேன் என்று சொன்னதால் வேறு வழியில்லாமல் ஒத்துக்கொண்டாள். தாத்தாவிற்கு வயதானதால் அப்போது பிரகாஷும் வேறு வழியில்லாமல் ஓகே சொன்னான். ஆனால் அதன் பிறகு அவர்களுக்குள் பெரிதாக எந்த உறவும் இருக்கவில்லை. அதையெல்லாம் யோசித்தவள் இவனுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் செய்வது என்று புரியாமல் விழிக்க, அப்போது அவளை அழைத்தவன், நான் சிம்பிளா ஒரு கேள்விதான் கேட்டேன், அதுக்கே பதில் சொல்ல இவ்வளோ யோசனை? நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ஓகேவா என்று சொன்னான். அதை கேட்ட பிறகுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. அவனை சாப்பிட அழைத்து வந்தாள். இருவரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். அவனுக்காக சப்பாத்தி, இடியாப்பம், குருமா, கார்ன் சூப் என எல்லாம் செய்திருந்தாள். அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு பிடித்திருந்தது. அதை கவனித்தவள் அவனுக்கு மீண்டும் அதை வைத்தாள். அவன் முகம் தெரியவில்லை என்றாலும் அவன் ரசித்து சாப்பிடுவது அவளுக்கு பிடித்தது. பிரகாஷ் இப்படியெல்லாம் சாப்பிடவே மாட்டான். அதோடு அவள் இவனுக்கு செய்தது போல் யாருக்காகவும் விரும்பியெல்லாம் சமைத்ததும் இல்லை. அவள் அதையெல்லாம் யோசித்தபடி அவனை பார்க்க எதிர்ச்சியாக அவளை கவனித்தவன், ஓய் என்ன ஆச்சு, ஏன் என்ன அப்படி பார்க்கிற என்று கேட்டான். அதை கேட்டவள், ஒண்ணுமில்ல என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டவன், இங்க பாரு, நானும் சாதாரணமான பையன்தான், நீ இப்படியே பார்த்தா அப்புறம் என் மனசு மாறிடும் என்று சொன்னான். அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் அவளுக்கு புரியவே இல்லை. அட என்ன இவரு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு எப்பவும் இருட்டிலேயே வாழறாரு, ஆனா தன்னை என்னவோ ரொம்ப சாதாரண ஆள் மாதிரி சொல்றாரு என்று யோசித்தவள், இல்ல எனக்கு நீங்க எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, என் பெரியப்பா உயிரோடு இருக்க காரணமே நீங்க தான். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் பண்றேன். சமைக்கிறது, ட்ரெஸ் வாஷ் பண்றது, வீடை கிளீனா வச்சுக்கிறது எல்லாமே நான் பெஸ்டா பண்ணுவேன் என்று சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டவன், இதெல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு வேலைக்காரி வேண்டாம், ஒரு பார்ட்னர் தான் வேணும். நீ உன்னையே ரொம்ப தாழ்த்திக்கிற, அதான் பிரச்சனை. இது எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுறேன். அடுத்த நாள் காலை எழுந்திருக்கும் போது அவன் இல்லை. மணி 8 தாண்டி இருந்தது. நித்யா பிரகாஷ் வீட்டில் இருந்தவரை அவளை வசுந்தரா இவ்வளவு நேரம் தூங்க விட்டதே இல்லை. அவளுக்கும் நிம்மதியாக அங்கே உறக்கம் வந்ததில்லை. ஆனால் இங்கே வந்த பிறகு அவளுக்கு நிம்மதியான உறக்கம் இருந்தது. அதையெல்லாம் நினைத்தவள் அமைதியாக இருக்க, அப்போது அவள் போன் அடித்தது. உடனே போனை அவள் அட்டன் செய்தாள். அந்த பக்கத்தில் இருந்து பேசிய ஜெனி, ஹே நித்யா, ஒரு குட் நியூஸ், உனக்கு குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு வந்த ரிப்போர்ட் போய், உன்னால குழந்தை பெத்துக்க முடியும் என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா அதிர்ச்சி அடைந்தாள். அவளுக்கு என்ன சொல்ல என்றே தெரியவில்லை. அவள் ஒரு செகண்ட் அமைதியாக அந்த பக்கத்தில் இருந்த ஜெனி, ஹே உனக்கு நான் சொல்றது கேக்குதா இல்லையா என்று கேட்டாள். எனக்கு எல்லாம் கேக்குது. அப்போ எனக்கு குழந்தை பிறக்குமா? ஆனா ரிப்போர்ட் அப்படி வரலையே என்று குழப்பமாக கேட்டாள். அதையெல்லாம் கேட்ட ஜெனி, இங்க பாரு, நான் உனக்கு ஒரு காஃபி ஷாப் நேம் சொல்றேன், அங்க வா, நம்ம நேர்ல எல்லாம் பேசுவோம் என்று சொன்னாள்.
அதை கேட்ட நித்யா அங்கே கிளம்பி சென்றாள். அவளை பார்த்ததும் ஜெனி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ முதல்ல இந்த வீடியோவை பாரு, இதை பார்த்தா உனக்கு எல்லாம் புரியும் என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா வீடியோவை பார்க்க அதில் அக்ஷயா லேபில் வேலை செய்யும் ஒருவருக்கு பணம் கொடுப்பது தெளிவாக பதிவாகி இருந்தது. அதையே கொஞ்ச நேரம் பார்த்த நித்யா அதை ஜெனியிடம் கொடுக்க, ஜெனி அவளை பார்த்தவள், இங்க பாரு, இந்த திருட்டு குட்ட அக்ஷயா தான் ஒரு ரிப்போர்ட்டை மாத்த சொல்லியிருக்கா. அதனாலதான் ஒரு ரிப்போர்ட் மாறி வந்திருக்கு. 1000 தான் இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு தான், அதனாலதான் இவன் மாட்டிருக்கா. பொதுவா இந்த கேமரா கைனகாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஆனா அந்த கேமரா நேத்து தான் ரிப்பேர் பண்ணாங்க. சோ கொஞ்சம் ஆங்கிள் மாறி இருக்கு, அதனாலதான் இவன் மாட்டிருக்கா என்று சொன்னாள். இதையெல்லாம் கேட்ட நித்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது. ஹே, இவ இதெல்லாம் எதுக்கு பண்ணா? நான் அவளுக்கு நல்லது தானே பண்ண என்று கேட்டாள். அடிப்போடி பைத்தியக்காரி, நீ நல்லது பண்ண அவளும் உனக்கு நல்லது பண்ணுவாளா? எனக்கு என்னவோ அவ பல நாளா இதுக்கு பிளான் பண்ணி இருப்பாளோன்னு தோணுது. ஏன் தெரியுமா, இந்த பணத்தை கூட அவ உன்னை உன் மாமியார் டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு வரதுக்கு முந்தின நாள் தான் கொடுத்திருக்கா. அதோட அவ இப்போ கர்ப்பமா இருக்கா. இதெல்லாம் அவ பக்காவா பிளான் பண்ணாதான் பண்ண முடியும். சோ இது ரொம்ப நாள் பிளானா தான் இருக்கும் என்று சொன்னாள். நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா இந்த வீடியோ வச்சு நம்ம என்ன பண்றது என்று கேட்டாள். வெத்தலை பார்க்க போடலாம். கேக்குற பாரு கேள்வியா. இதை எடுத்துட்டு நம்ம உடனே அந்த மாங்கமடையும் பிரகாஷ பார்க்க போலாம். அவன்கிட்ட இந்த வீடியோவை காட்டலாம். அப்புறம் இருக்கு அந்த அக்ஷயாவுக்கு கச்சேரி என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஜெனி. நீ என்ன நினைக்கிற? அக்ஷயா தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா அவன் அவளை விட்டுட்டு என் கூட வந்துருவான்னா? நிச்சயமா இல்ல. அவன் பக்கம் தான் நிப்பான். ஏன்னா இப்ப அவ கர்ப்பமா இருக்கா என்று சொன்னாள். சரி, ஓகே, அப்போ நம்ம அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா அதுக்கு பதிலா உனக்கு குழந்தை பிறக்குங்கிற உண்மையை சொல்லி அவங்க இத்தனை நாள் உன்னை பண்ண டார்ச்சருக்கு நஷ்ட ஈடா பல கோடி பணம் கேட்கலாம் என்று சொன்னாள். அதெல்லாம் செட் ஆகாது ஜெனி. அவங்களே வேண்டான்னு சொல்றோம், அவங்க காசு மட்டும் எதுக்கு என்று கேட்டாள். ஐயோ, நீ ஏன் இவ்வளவு நல்லவளா இருக்க? சரி, அதை விட உன் வாழ்க்கையில மாஸ்க் போட்டுட்டு ஒரு நல்லவன் சுத்திட்டு இருக்காரே, அவர் எப்படி உன்னை பாத்துக்கிறாரு என்று கேட்டாள் ஜெனி. இது வரைக்கும் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு என்று சொன்னாள். நல்ல விஷயம். அப்ப நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு தெரிஞ்சு அவர் பிரகாஷை விட பெரிய பணக்காரனா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ ப்ரப்போஸ் பண்ணா கல்யாணம் பண்ணிடு. அப்புறம் நம்ம அந்த அக்ஷயாவை இஷ்டத்துக்கு வெறுப்பேத்தலாம் என்று சொன்னாள். இன்னொருத்தர் வெறுப்பேத்த எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. எல்லாம் நடக்கிறப்போ நடக்கட்டும் என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி சரி என்று தலையசைத்தவள். ஓகே, நல்லவளே, எதுக்கும் நான் உனக்கு இப்ப இந்த வீடியோவை அனுப்புறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும் என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா சரி என்று சொன்னவள். ஏன் ஜெனி, இந்த வீடியோல அவங்க பேசுறது எதுவும் கேட்கல? ஒருவேளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தான் எனக்கும் தோணுது என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி, ஐயோ கடவுளே, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி, உனக்கு டவுட்டா இருக்குல்ல? ஓகே, அப்போ இன்னொரு டெஸ்ட் எடுப்போம். அதுல என்ன ரிசல்ட் வருதுன்னு பாப்போம் என்று சொன்னவள் அவளை இன்னொரு ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்று டெஸ்ட் எடுத்தாள். ரிப்போர்ட் அன்றே வந்துவிடும் என்று ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட நித்யாக்குத்தான் பதட்டமாக இருந்தது. ஒரு வழியாக ரிப்போர்ட் வந்துவிட அதை பிரித்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.